Hello friends, welcome back to Neet Express Tamil. This is Priyanka Mudliar and I teach Neet aspirants. So today we will see the second chapter of biology, which is biological classification. Okay. So போன சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ஆர்கானிசம் எப்படி லிவிங் நான் லிவிங் அது என்னால் கேரக்டர்ஸ் எக்ஸிபிட் பண்ணும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அப்புறம் ஆர்கானிசம் எப்படி எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் இஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்? Biological classification it is the scientific way of orderly arranging organisms into groups on the basis of their similarities and differences in a certain easily observable but fundamental characters. Okay, அப்படின்னா it is the scientific way so that நம்ம ஆர்கானிசம்ஸை ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். அவங்களோட சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்சஸும் அவங்க எக்ஸிபிட் பண்ணுற கேரக்டர்ஸை வச்சு அவங்கள டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது தான் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ எல்லாரோட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது Aristotle. ஸோ ஃபாதர் ஆஃப் பயாலஜி இஸ் Aristotle. ஓகே, திஸ் கலர் இஸ் நாட் ஸோ குட். Yeah, so Aristotle, what he did was அவர் என்ன பண்ணார்னா he used morphological characters to classify plants into trees, shrubs and herbs. Okay, அவர் என்ன பண்ணார்னா சிம்பிளாக வந்தார் ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறேன்ட்டு பிளான்ட்ஸை ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹர்ப்ஸில் கிளாஸிஃபை பண்ணிட்டார். ஒரு பெருசாக மரம் இருக்குதுன்னா அதை ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டாரு, மீடியம் சைஸ் இருக்குதுன்னா அதை ஷ்ரப்ஸ்னு சொல்லிட்டாரு, அப்புறம் குட்டியாக மரம் இருந்தால் அதை ஹர்ப்ஸ்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ ஹி டிவைடட் animals into two groups, Anaima and Anaima. Okay, Anaima on the basis of red blood cells, அப்புறம் Anaima the organisms which do not have red blood cells. Okay, எந்த organism கிட்ட red blood cells இல்லையோ அவங்க வந்து Anaima, and the one which have red blood cells அவங்க வந்து Anaima. Okay, so what he did was he classified animals into two groups, Anaima and Anaima. Anaima வந்து the one which have red blood cells and Anaima வந்து the one which do not have red blood cells. Okay, now comes your Carolus Linnaeus. அவர் என்ன பண்ணார்னா டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாரு. டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா கிங்டம் பிளான்டே, அனிமேலியா. கேரளஸ் லீனியஸ் வந்து டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்து டிவைட் பண்ணிட்டாரு. கிங்டம் பிளான்டே அப்புறம் கிங்டம் அனிமேலியான்ட்டு டிவைட் பண்ணி நம்மளுக்கு டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஸோ ஆனால் அவர் எந்த பேசிஸில் கொடுத்தாருன்னா பிளான்ட்ஸ் வந்து எந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து பிளான்ட்டே, அதே ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து அனிமேலியா அப்படின்ட்டு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. பட் ஹி டிட் நாட் இன்க்ளூட் ஃபஞ்சாய், அதெல்லாம் அவர் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ தேர் ஃபார் இதுக்கு ஒரு ட்ராபேக் இருந்தது, ஏன்னா அவர் நிறைய ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடே பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் யோர் ப்ரோகேரியாட்ஸ், யோர் யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் அதெல்லாம் ஒரு இன்க்ளூடே பண்ணலை. வர ஒரு கிங்டம் பிளான்ட்டு, கிங்டம் அனிமேலியான்ட்டு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணிட்டாரு. ஸோ ஹி டிட் நாட் இன்க்ளூட் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். அப்படின்னா யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அவர் கன்சிடரே பண்ணல, அவர் சிம்பிளாக பிளான்ட்டே அனிமேலியான்ட்டு கிளாஸிஃபை பண்ணிட்டார். There are many unicellular and multicellular organisms also which are existing. Okay, and அப்புறம் அவர் யூகேரியாட்ஸ் அப்புறம் ப்ரோகேரியாட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பண்ணலை, அதை கிளாஸிஃபை பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் அதை வேற அவர் கிளாஸிஃபை பண்ணல. அப்புறம் ப்ரோகேரியாட்ஸ் அந்த ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணல. ஃபஞ்சாய் எங்கே வைப்போம் அதை கிளாஸிஃபை பண்ணல. ஓகே,
அப்புறம் photosynthetic and non-photosynthetic. Okay, he did not classify between all these organisms. அப்புறம் வந்து 3 kingdom classification கொடுத்தாங்க. அது யாருன்னா எர்னஸ்ட் ஹேகல். இவர் வந்து 3 kingdom classification கொடுத்தாரு. இவர் என்ன சொன்னார்னா, நம்ம 3 kingdom classification பண்ணிக்கலாம். அது வந்து பிளான்டே, ப்ரொட்டிஸ்டா, அப்புறம் அனிமேலியா. ப்ரொட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ். எந்த ஆர்கானிசம் யூனிசெல்லுலர் ஆனால் யூகேரியாட்ஸ், தட் இஸ் வெல் டிஃபைன்டு செல், வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ், அது வந்து யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ். அது வந்து அவர் கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் ப்ளேஸ் பண்ணிட்டார். ஓகே, தென் கம்ஸ் யோர் கோப்லண்ட். இவர் வந்து 4 kingdom classification கொடுத்தாரு. இதெல்லாம் அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான் கொஞ்சம், ஆனால் பிகாஸ் கொஷின்ஸ் ஆர் ஆஸ்ட் லைக் திஸ், அதான் நான் இந்த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறேன். ஸோ கோப்லண்ட் வந்து 4 kingdom classification கொடுத்தாரு ஆன் த பேசிஸ் ஆஃப் கிங்டம் மொனேரா, ப்ரொட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஓகே, ஸோ கிங்டம் மொனேரா வந்து யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் எல்லாம் வந்து கிங்டம் மொனேராவில் ப்ளேஸ் பண்ணாங்க. ப்ரோகேரியாட்ஸ் வந்து மொனேரா, அந்த மொனேரா கிங்டமில் எல்லாம் ப்ரோகேரியாட் அனிமல்ஸ், தட் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு செல். அவங்கள வந்து கிங்டம் மொனேராவில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ப்ரொட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ், பிளான்டே வந்து மல்டி செல்லுலர் அண்ட் அனிமேலியா. இந்த 4 kingdom classification வந்து கோப்லண்ட் கொடுத்துட்டாரு. அப்புறம் we have மிஸ்டர் R.H. விட்டேக்கர். ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, அவர் நம்மளுக்கு 5 kingdom R.H. விட்டேக்கர் அவர் வந்து 5 kingdom classification கொடுத்தாரு. அது என்ன சொல்லுதுன்னா, கிளாஸிஃபை பண்ணது மொனேரா, ப்ரொட்டிஸ்டா, கிங்டம் ஃபஞ்சாய், கிங்டம் பிளான்டே அண்ட் யோர் அனிமேலியா. ஓகே, these are the classifications given by Mr. Whittaker. அவர் யூனிசெல்லுலர் ப்ரோகேரியாட்ஸ் வந்து கிங்டம் மொனேராவில் ப்ளேஸ் பண்ணார். யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் வந்து ப்ரொட்டிஸ்டாவில் ப்ளேஸ் பண்ணார். கிங்டம் ஃபஞ்சாய்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிங்டம் கொடுத்துட்டாரு. ஸோ வி ஹாவ் கிங்டம் ஃபஞ்சாய், கிங்டம் பிளான்டே அண்ட் கிங்டம் அனிமேலியா. ஸோ அவர் என்ன மெயின் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணார் டு கிளாஸிஃபை ஆல் திஸ் ஆர்கானிசம்ஸ். ஓகே, வந்து செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ். அவர் வந்து செல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணார். ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லுலரா இல்லை மல்டி செல்லுலரா இல்லை பாடி ஆர்கனைசேஷன், அதுதான் செல்லுலர், யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர், ஆர்கன் டிஷ்யூ லெவல், ஒரு ஆர்கானிசம் யூகேரியாட்டா இல்லை ப்ரோகேரியாட்டா. அப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஒரு ஆர்கானிசம் சாப்ரோஃபிட்டிக்கா இல்லை பாராசிட்டிக்கா இல்லை ஃபோட்டோசிந்தட்டிக்கா இல்லை ஹெட்ரோட்ராஃபிக், ஹோலோசோயிக், இதெல்லாம் நேச்சர் வச்சு அவர் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணார். ஓகே, and the main criteria was he used phylogenetic relationships. அப்படின்னா evolutionary relationships. phylogenetic relationships வந்து evolutionary relationships. ஓகே, அப்படின்னா நம்ம எவால்யூஷனரி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதெல்லாம் பேசிஸில் வச்சு அவர் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்சிஆர்டி டேபிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்சிஆர்டி டேபிள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள், இது ஞாபகம் வைக்கணும். ஸோ வாட் இட் சேஸ் இஸ், மொனேராவில் வந்து செல் டைப் வந்து ப்ரோகேரியாட்டிக், அதே ப்ரொட்டிஸ்டாவில் வந்து யூகேரியாட்டிக், ஃபஞ்சாயிலையும் யூகேரியாட்டிக், பிளான்டேலியும் யூகேரியாட்டிக் அண்ட் அனிமேலியா கூட யூகேரியாட்டிக். மொனேராவில் செல் வால், நான் செல்லுலோசிக், பாலிசெக்கரைட்ஸ் ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ப்ரோகேரியாட்ஸ் சில அனிமல்ஸில் சில
ஆர்கானிசம்ஸில் ப்ரெசண்ட் இருக்கும், சிலத்தில் ப்ரெசண்ட் இருக்காது. அப்புறம் ஃபஞ்சாயில் வந்து செல்வால் வந்து கைட்டீன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். த செல்வால் ஆஃப் ஃபங்கா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டீன். அப்புறம் பிளான்ட்டில் செல்வால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்யூலோஸ். அனிமேலியாவில் வந்து செல்வால் ஆப்சென்ட், வி ஹாவ் ஒன்லி பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஓகே. அப்புறம் மொனராவில் வந்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின் ஆப்சென்ட் பிகாஸ் இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். அங்கே வந்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின் இருக்காது ஆப்வியஸ்லி. ப்ரோட்டஸ்டாவில் வந்து ப்ரெசண்ட், ஃபஞ்சாயிலையோ ப்ரெசண்ட், பிளான்ட்டிலையோ ப்ரெசண்ட், அனிமேலியாலேயோ ப்ரெசண்ட். ஓகே. அப்புறம் பாடி ஆர்கனைசேஷன் மொனராவில் வந்து செல்யூலர், ஈவன் ப்ரோட்டஸ்டா ஹேஸ் செல்யூலர். ஃபஞ்சாயில் கொஞ்சம் டெவலப்ட் ஆகிருக்குது மல்டி செல்யூலர் லூஸ் டிஷ்யூ. அதே பிளான்ட்டில் இன்னும் கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது டிஷ்யூ அண்ட் ஆர்கன். அண்ட் ஆப்வியஸ்லி அனிமேலியா ஹேவ் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். Mode of nutrition in Monera is autotrophic, either chemosynthetic or photosynthetic. சரியா? அப்புறம் heterotrophic வந்து either saprophytic இல்லை parasitic. ஓகே. அதே ப்ரோட்டஸ்டாவில் வந்து ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக், அப்புறம் ஹெட்ரோட்ராஃபிக். இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லா மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் இட் வில் பி மச் ஈஸியர். தெர் ஆர் 2 type of mode of nutrition. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோட்ராஃபிக். makes their own food. ஓகே. ஆட்டோட்ராஃபிக்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒரு வந்து ஃபோட்டோசிந்தட்டிக், செகண்ட் வந்து கீமோசிந்தட்டிக். photosynthetic வந்து in the presence of light. okay. chemosynthetic வந்து in the presence of chemicals. இது தான் சாப்பாடை தானே செய்யும் in the presence of light, and இதுவும் தான் சாப்பாடை தானே செய்யும் but in the presence of chemicals. okay. autotrophic வந்தா தான் சாப்பாடை தானே செய்கிற ஆர்கானிசம் வந்து ஆட்டோட்ராஃபிக். அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஒன் இஸ் கீமோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னால் லைட் யூஸ் பண்ணி தான் சாப்பாடை உருவாக்கும். அதே கெமோசிந்தட்டிக்னால் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் சாப்பாடை உருவாக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டைப் இஸ் திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. இது வந்து ஹெட்ரோட்ராஃப், ஹெட்ரோட்ராஃபிக்னா தான் சாப்பாடுக்கு வேறவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்குது. தான் சாப்பாடு தானே செய்கிறதில்ல. ஸோ இட் இஸ் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபுட். இதுதான் ஹெட்ரோட்ராஃபிக். ஓகே. ஸோ ஹெட்ரோட்ராஃபிக்கில் 3 டைப்ஸ் இருக்குது. முதல் வந்து ஹோலோசோயிக், செகண்ட் வந்து சாப்ரோஃபிட்டிக், அப்புறம் வந்து பாராசிட்டிக். ஓகே. ஹோலோசோயிக் வந்து ஹியூமன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ஃபுட்டை டிரெக்டாக எங்கல்ஃப் பண்ணுறாங்க, அவங்க தான் ஹோலோசோயிக். ஓகே.
அப்புறம் வந்து சாப்ரோஃபிட்டிக் வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் டிபெண்ட் பண்ணுறாங்க தான் ஃபுட் கோசம். ஸோ தே ஆர் சாப்ரோஃபிட்டிக். அவங்க வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் ஃபீட் பண்ணி தான் தன்னோட நியூட்ரிஷன் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் சாப்ரோஃபிட்டிக். அப்புறம் வந்து பேராசிட்டிக், தே ஆர் அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஹோஸ்ட் உள்ள லிவ் பண்ணி அவங்களையே சாப்பிடுவாங்க. ஒரு ஹோஸ்ட் பாடி உள்ள லிவ் பண்ணி அவங்களையே சாப்பிட்றாங்க. they live inside someone and they eat them. okay, so they are parasitic. So now we'll see. I hope you understood. ஸோ மொனேரா வந்து கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக். அப்படின்னா இது கெமிக்கல்ஸை வச்சு தான் சாப்பாடை உருவாக்கும் அண்ட் ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக்னா சாப்ரோஃபிட்டிக்காக இருக்கும் இல்லை பேராசிட்டிக்காக இருக்கும். இதர் பேராசைட்டாக இருந்து இந்த ஹோஸ்ட் உள்ள லிவ் பண்ணி அவங்க மேலே ஃபீட் பண்ணோம், இல்லைன்னா சாப்ரோஃபிட்டிக்காக இருந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை சாப்பிடும். ஓகே, ஆட்டோட்ராஃபிக் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக். ஃபஞ்சாய் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் வந்து சாப்ரோஃபிட்டிக் அப்புறம் பேராசிட்டிக். ஃபங்காய் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஷோ பண்ணோம், அதில் கூட சாப்ரோஃபிட்டிக் இல்லை பேராசிட்டிக். பிளான்ட்டே வந்து ஆட்டோட்ராஃபிக் தான், தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, பிகாஸ் தே ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட் ஏ. அனிமல்ஸ் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் தான், தே டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஓகே, இதெல்லாம் நம்ம ரொம்ப லோவர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். They are holozoic and saprophytic, etc. Okay, now we also have drawbacks of 5 kingdom classification. okay, அதுக்கும் drawbacks இருக்குது. ஏன்னா அது என்னன்னா வைரஸ் have not been included in 5 kingdom system of classification. அப்படின்னா வைரஸை இடமே கொடுக்கல 5 kingdom classificationல, அதை கிளாஸிஃபையே பண்ணலை. பிகாஸ் வைரஸ் வந்து கனெக்டிங் லிங்க், லிவிங் அண்ட் நான் லிவிங்க்கு நடுவில் கனெக்டிங் லிங்க் தான் வைரஸ். ஸோ அதுக்கு இடமே கொடுக்கல 5 kingdom classificationல. ஸோ திஸ் வாஸ் த ட்ராபேக் ஆஃப் 5 kingdom classification. அப்புறம் வந்து ஆல் ப்ரோகேரியாட்ஸ் வர் குரூப் டுகெதர் அண்டர் கிங்டம் மொனேரா. எல்லா ப்ரோகேரியாட்ஸையும் ஒரே கிங்டமில் போட்டுட்டாங்க. கிங்டம் மொனேரான்ட்டு ஒரு ப்ரோகேரியாட்டிக் கிங்டம் கொடுத்துட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக. okay, and the unicellular eukaryote organisms were placed in the kingdom protista. அப்புறம் யூனிசெல்லுலர் யூகேரியாட் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் கிங்டம் ப்ரொட்டிஸ்டா has brought together Chlamydomonas, Chlorella with Paramecium and Amoeba. அப்படின்னா கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் கிளமைடோமோனாஸையும் குளோரெல்லாவையும் பேராமீஷியம் அமீபா கூட சேர்த்து கூட வச்சுருக்கிறாங்க. கிளமைடோமோனஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆல்கேல பிளேஸ் இருந்தது, ஏன்னா அதுக்கிட்ட குளோரோஃபில் ஏ இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆல்கேல பிளேஸ்ட் இருந்தது. ஓகே, அப்புறம் ஃபங்காய் வர் பிளேஸ்ட் இன் செப்பரேட் கிங்டம் ஃபார் அ நான் ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் ஷோட் கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இன் தேர் வால்ஸ் கம்போசிஷன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபங்காயோட செல்வால் வந்து கைட்டீன் அதில் செஞ்சுருக்கு. ஸோ அதனால தான் அது ஒரு வேறு கிங்டமில் ப்ளேஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு கிங்டமே இருக்குது. அதை நம்ம ஃபர்தர் ஸ்டடி பண்ணுவோம், கிங்டம் ஃபஞ்சாயின்ட்டு. அப்புறம் an attempt have been made to evolve classification system which reflects not only morphological, physiological and reproduction similarities but also phylogenetic based on evolutionary relationships. சரியா? 5 kingdom classification வந்து வர மார்ஃபலாஜிக்கல் அப்புறம் ஃபிசியோலாஜிக்கல் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் பேஸ்ட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் கொடுக்கல. அது மார்ஃபலாஜிக்கல் கேரக்டரையும் இவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் கன்சிடர் பண்ணுது. ஓகே, இதோட 5 kingdom கிளாஸிஃபிகேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து அது ஃபிலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸையும் கன்சிடர் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிங்டம் மொனேரா பார்க்க போகிறோம். 5 kingdom கிளாஸிஃபிகேஷனோட எல்லாரோட ஃபர்ஸ்ட் கிங்டம் வந்து கிங்டம் மொனேரா. ஓகே, ஸோ கிங்டம் மொனேரா வந்து கிங்டம் மொனேரா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் only.
இதுக்கிட்ட வர ப்ரோகேரியாட்ஸ் தான் இருக்கும். ஓகே, தேர் வாஸ் கார்ல் வூஸ். இவர் வந்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து 3 டொமைன் சிஸ்டம் கொடுத்தாரு. அப்படின்னா அவர் வந்து கிங்டம் மொனெராவை ரெண்டு குரூப்பில் கிளாஸிஃபை பண்ணிட்டார். ஒரு வந்து ஆர்கிபாக்டீரியா, ஒரு வந்து யூபாக்டீரியா. ஓகே, யூபாக்டீரியாஸ் வந்து ட்ரூ பாக்டீரியாஸ் அண்ட் ஆர்கிபாக்டீரியா வந்து தே ஆர் நாட் ட்ரூ பாக்டீரியாஸ். ஓகே, யூபாக்டீரியா வந்து பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. கிங்டம் மொனெராவை வந்து 2 கிங்டமில் கிளாஸிஃபை பண்ண 2 பார்ட்ஸில் கிளாஸிஃபை பண்ண உடனேயும் வி கெட் 6 கிங்டம். இது பண்ணது வந்து கார்ல் வூஸ். ஓகே, இப்போ கிங்டம் மொனெராவில் எல்லாரோட ஃபர்ஸ்ட் மெம்பர் பார்க்கலாம், ஆர்கிபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியா என்னென்னா, இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்ஸ் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டட்ஸ். இவங்க ரொம்ப ப்ரிமிட்டிவான ப்ரோகேரியாட்ஸ், அதுவும் ரொம்ப ஹார்ஷான ஹேபிட்டாட்ஸ், எங்கேயும் வாழ்ந்துடுவாங்க. ஓகே, இதோட 3 மேஜர் டைப்ஸ் என்னென்னா மெத்தனோஜென்ஸ். இவங்க வந்து ஆப்ளிகேட் எனேரோப்ஸ். ஆப்ளிகேட் எனேரோப்ஸ்னால் ஆக்சுவலாக தேர் ஆர் 2 டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒரு வந்து ஆப்ளிகேட், அப்புறம் செகண்ட் வந்து ஃபெக்கல்டேட்டிவ். ஓகே, ஆப்ளிகேட்னா ஆப்ளிகேட் வந்து அவங்களுக்கு அவங்களோட பர்டிகுலர் கண்டிஷன் எதில் அவங்க வாழ்கிறாங்க அது இருந்தால் தான் அவங்க வாழுவாங்க, இல்லைன்னா அவங்க செத்துடுவாங்க. தேர் அப்படின்னா இவங்களுக்கு கம்பல்சரியாக அவங்களோட வேணும், கம்பல்சரியாக அவங்களோட என்வாயர்மெண்ட் வேணும். அப்போ தான் அவங்க வாழ்வாங்க, இல்லைன்னா அவங்க செத்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெத்தனோஜென்ஸ் வந்து ஆப்ளிகேட் எனேரோப்ஸ். இது வந்து கம்பல்சரியாக அதோட என்வாயர்மெண்ட் இருந்தால் தான், எனேரோபிக் கண்டிஷன் இருந்தால் தான் அது உயிரோடு இருக்கும், இல்லைன்னா செத்துடும். ஸோ தே ஆர் கம்பல்சரிலி தே லிவ் இன் எனேரோபிக் கண்டிஷன். எனேரோப்னா இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் O2, ஏரோப்ஸ்னா in the presence of O2. ஓகே, ஸோ மெத்தனோஜென்ஸ் வந்து ஆப்ளிகேட்ரி எனேரோப்ஸ். இவங்க ஆக்சிஜன் இல்லாமல் தான் வாழ்வாங்க, ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் இவங்க செத்துடுவாங்க. அது ஃபெக்கல்டேட்டிவ் வந்தா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எந்த கம்பல்ஷன் இல்லை இப்படி தான் என்வாயர்மெண்ட்டில் வாழணுன்ட்டு. தே கேன் அட்ஜஸ்ட் தேர் செல்ஃப். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியான என்வாயர்மெண்ட்டில் கூட வாழ்ந்துடுவாங்க. அவங்க தான் ஃபெக்கல்டேட்டிவ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ளிகேட் அண்ட் ஃபெக்கல்டேட்டிவ். ஓகே, ஆப்ளிகேட் வந்து கம்பல்சரியாக அந்த பர்டிகுலர் என்வாயர்மெண்ட்டில் தான் வாழ்வாங்க. ஃபெக்கல்டேட்டிவ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி they can live in both of the whatever environment is being provided. ஓகே, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துப்பாங்க. ஸோ மெத்தனோஜென்ஸ் வந்து ரியூமின் ஆஃப் கேட்டிலில் ப்ரெசண்ட் இருப்பாங்க. அப்புறம் செகண்ட் டைப் வந்து ஹேலோஃபைல்ஸ் வந்து சால்ட்டி ஏரியாஸில் இருப்பாங்க. சால்ட்டி ஏரியாஸில் கிடைக்கிற பாக்டீரியா வந்து ஹேலோஃபைல்ஸ். அப்புறம் இன்னொரு ஆர்கிபாக்டீரியா வந்து தெர்மாசிடோஃபைல்ஸ் வந்து ஹாட் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கிறாங்க. ரொம்ப ஹை டெம்பரேச்சரான இடத்துல கூட ஆர்கிபாக்டீரியா ப்ரெசென்ட். அதுதான் they can live in most harsh habitats because they can live in hot thermal springs also. So தெர்மாசிடோஃபைல்ஸ் வந்து ஹாட் தெர்மல் ஸ்ப்ரிங்ஸில் கூட they'll be alive. ஸோ ஆர்கிபாக்டீரியாவோட செல்வாலில் பெப்டிடோகிளைக்கன் இஸ் ஆப்சென்ட். ஓகே, பெப்டிடோகிளைக்கன் இஸ் ஆப்சென்ட் இன் த செல் வால் ஆஃப் ஆர்கிபாக்டீரியா. அதனால தான் தே கேன் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஏன்னா இவங்க செல் வாலில் பெப்டிடோகிளைக்கன் இல்லை, ஸோ தே கேன் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, the second one in kingdom Monera is your eubacteria. Okay, eubacteria, they are true bacteria. Okay, they are true bacteria. இவங்க செல்வாலில் வந்து பெப்டிடோகிளைக்கன் ப்ரெசென்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டில்
தீகோயிக் ஆசிட் கூட ப்ரெசண்ட் இருக்கும். ஓகே, they are eubacteria வந்து they are characterized by the presence of rigid cell wall made up of peptidoglycan and also some amount of teichoic acid. Okay, eubacteriaவோட bacteria's four major categories வந்து கோக்கஸ். இதெல்லாம் அவங்க ஷேப்பில் on the basis of their shape classify பண்ணியிருக்கிறாங்க பாக்டீரியாஸை. ஃபர்ஸ்ட் வந்து கோக்கஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டாக இருக்கும். ஓகே, ஸ்பெரிக்கல் இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்படி. இது வந்து கோக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். செகண்ட் வந்து பேசிலஸ் வந்து ராட் ஷேப்ட், அது இப்படி ராட் மாதிரி இருக்கும் இப்படி. ஸோ தே ஆர் பேசிலஸ். ஓகே, அப்புறம் வந்து விப்ரியோ வந்து காமா ஷேப்ட். விப்ரியோ கொலெரா. ஓகே, விப்ரியோ வந்து காமா ஷேப்ட், எப்படி காமா ஷேப் மாதிரி இருக்கும் இப்படி. ஓகே, இதுதான் விப்ரியம். அப்புறம் வந்து ஸ்பைரலாக இருக்கும். ஸோ தே ஆர் ஸ்பைருலம். இதெல்லாம் ஷேப்ஸ் மேலே நம்ம பேசியிருக்கோம். அந்த பேசிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இப்படி ஸ்பைரல் ஃபார்மில் இருக்கும். இங்கே அவங்களுக்கு ஹேர்ஸ் இருக்கும் இப்படி. இதுதான் ஸ்பைருலா. ஸோ on the basis of shapes, bacteria are classified into four major categories. First வந்து கோக்கஸ், bacillus, vibrio and your spirulum. ஓகே, கோக்கஸோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். அப்புறம் பெசிலஸோட எக்ஸாம்பிள் வந்து பேசிலஸ். அப்புறம் விப்ரியோட வந்து விப்ரியோ கொலெரா. அப்புறம் ஸ்பிருலமோட எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைருலம் வால்யூட்டான்ஸ். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட், பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது நிறைய வாட்டி நீட்டில் கேட்கப்பட்டு போயிருக்கு. பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள் but they are very complex in behavior compared to other organisms. Okay, பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளான இருக்கும், ஆனால் அவங்க பிஹேவியர் வைஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேறு ஆர்கானிசமை கம்பேர் பண்ணால். Bacteria has a group show the most extensive metabolic diversity. அவங்க ரொம்ப எக்ஸ்டென்சிவான மெட்டபாலிக் டைவர்சிட்டி ஷோ பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட நியூட்ரிஷன் டைப் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஓகே, பாக்டீரியா ஷோ த போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இவங்க ரெண்டுமே ஷோ பண்ணுறாங்க. இவங்க ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்கிறாங்க, இவங்க ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்கிறாங்க. ஓகே, ஆட்டோட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கீமோ ஆட்டோட்ராஃபிக், அப்புறம் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக். கீமோ ஆட்டோட்ராஃபிக் அதான் நான் புரிய வச்சேனே, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் சாப்பாடை உருவாக்குற பாக்டீரியாஸ் வந்து கீமோ ஆட்டோட்ராஃபிக். அதே லைட்டை யூஸ் பண்ணி தன்னோட சாப்பாடை உருவாக்குற பாக்டீரியாஸ் வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக். எப்படின்னா கீமோ ஆட்டோட்ராஃபிக் வந்து நைட்ரிஃபைங் பாக்டீரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் வந்து பர்பிள் அண்ட் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியாஸ். ஓகே, அப்புறம் ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து என்னென்ன காமிக்குதுன்னா, ஒரு பாக்டீரியா சாப்ரோஃபிட்டிக், அதுதான் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் ஃபீடு பண்ணி தன்னோட நியூட்ரிஷன் வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணுற ஆர்கானிசம் வந்து சாப்ரோஃபிட்டிக். அப்புறம் சிம்பியாட்டிக், இது வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தன்னோட நியூட்ரிஷன் வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ரைசோபியம். நம்ம மைக்கோரைசல் அசோசியேஷன் பார்க்குறோமே, ஃபங்காய் அப்புறம் ரூட்ஸ்க்கு நடுவில், சேம் அப்படி தான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சு ரைசோபியம் தன்னோட நியூட்ரிஷன் அதை கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் வந்து பேராசிட்டிக் வந்து வேறவங்க மேலே ஃபீடு பண்ணி அவங்கள ஹோஸ்ட் ஆக்கி அவங்க மேலே ஃபீடு பண்ணி வாழ்கிறது தான் பேராசிட்டிக். ஸோ பாக்டீரியா ஷோஸ் சாப்ரோஃபிட்டிக், சிம்பியாட்டிக் அண்ட் பேராசிட்டிக் ஆல்சோ. அப்புறம் வந்து கீமோசிந்தெட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ் ஆக்சிடைஸ். கீமோசிந்தெட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ்னால் they oxidize various inorganic substances such as nitrates, nitrites and ammonia and use the released energy for their ATP production. Okay, for example your phosphorus cycle and your carbon cycle. அதுதான்
கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி சாப்பிட உருவாக்குறாங்கல்ல. ஸோ அதை கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி அதை ஃபார் எக்ஸாம்பிள் யோர் நைட்ரேட்ஸ் நைட்ரைட்ஸ் இதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணி அவங்க ரிலீஸ்ட் எனர்ஜியை தன்னோட ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கோசம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபாஸ்பரஸ் சைக்கிள்லேருந்து வர இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அப்புறம் கார்பன் சைக்கிள்லேருந்து வர இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை ஆக்சிடைஸ் பண்ணி தன்னோட ஏடிபி ப்ரொடக்ஷனோட நீடை கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. ஓகே. அப்புறம் பாக்டீரியா ரீப்ரடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். எந்த ஃபிஷன்னா பைனரி ஃபிஷன் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப லோவர் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம் நம்ம. ஸோ இது பைனரி fission. Sometimes under unfavorable conditions they produce spores. Okay, they produce spores. Unfavorable condition இருந்தால் அவங்க ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் ஆகுதோ அப்போது அதை ஜெர்மினேட் பண்ணுவாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கின்னு அப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அதை ஜெர்மினேட் பண்ணுவாங்க. தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ். ஓகே, ஸோ தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் by adopting a primitive type of DNA transfer from one bacteria to another. அவங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக ஷோ பண்ணுவாங்க, ஆனால் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பாக்டீரியாலேருந்து அனதர் பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஷோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னா ஒரு பாக்டீரியா அனதர் பாக்டீரியாவுக்கு தன்னோட டிஎன்ஏ கொடுக்கும் போது வித்தவுட் கான்டாக்டில் தன்னோட டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படின்னா ஒரு டோனர் ரெசிபியண்ட்டுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது there is no contact. ஓகே, இது there is no contact between donor and recipient. டோனர் அப்புறம் ரெசிபியண்ட்டுக்கு நடுவில் கான்டாக்டே இல்லாமல் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டிரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தன்னோட ஒரு டிஎன்ஏவை டிரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோமே, அதை மாதிரி தான் டோனர் டிரெக்டாக ரெசிபியண்ட்டுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் there is no contact between donor and recipient in transformation. ஓகேவா? there is no contact between donor and recipient. இப்போ டிரான்ஸ்டக்ஷன்னா ஒரு பாக்டீரியாலேருந்து வைரஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு பாக்டீரியாலேருந்து டு வைரஸ் தன்னோட டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிரான்ஸ்டக்ஷன். சரியா? ஒரு பாக்டீரியா தன்னோட டிஎன்ஏ வைரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் அது டிரான்ஸ்டக்ஷன். கான்ஜுகேஷன் ஒரு பாக்டீரியா அனதர் பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஆனால் இந்த டைம் there is contact, so that is conjugation.
one bacterium to another okay, one bacterium to another DNA transfer இருக்குது. okay, there is contact between donor and recipient. Sorry, ரெண்டுத்துக்கும் நடுவில் காண்டாக்ட் இருந்தால் அது வந்து கான்ஜுகேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டோனர் டு ரெசிபியன்ட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, பட் வித்தவுட் காண்டாக்ட். அதே ட்ரான்ஸ்டக்ஷன் வந்து பாக்டீரியாலேருந்து வைரஸ்க்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. கான்ஜுகேஷன் வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து அனதர் பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், பட் தெர் இஸ் நோ காண்டாக்ட், தெர் இஸ் காண்டாக்ட். சரியா? காண்டாக்ட் இருந்து டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கான்ஜுகேஷன். இதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏன்னா நம்ம டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் சைனோபாக்டீரியா வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே. இது வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். சரி, அப்படின்னா இது தன்னோட சாப்பாடை தானே உருவாக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். இவங்க வந்து தே ஹேவ் குளோரோஃபில் ஏ லைக் க்ரீன் பிளான்ட்ஸ். இவங்கக்கிட்ட வந்து க்ரீன் பிளான்ட்ஸ் மாதிரி குளோரோஃபில் ஏ இருக்கும், அதனால தான் அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது. தே ஆர் யூனிசெல்லுலர், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ். ஓகே, இவங்க யூனிசெல்லுலராக கூட எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க, கொலோனிஸில் கூட எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் கூட எக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க. த காலனிஸ் ஆர் சரவுண்டட் பை ஜெலிட்டீனியஸ் ஷீத். ஓகே, ஒரு ஜெலிட்டேனியஸ் ஜெல்லி லைக் ஷீத் இருக்கும். ஜெலிட்டேனியஸ் ஷீத்னா ஜெல்லி மாதிரி ஒரு ஷீத் ப்ரெசண்ட் இருக்கும் இந்த அவங்க கொலனிஸ்க்கு சரௌண்டிங்கில் ஒரு ஜெலிட்டேனியஸ் ஷீத் இருக்கும். ஓகேவா? அப்புறம் சைனோபாக்டீரியா வந்து தே காஸ் எல்கில் பூம். அதனால் வந்து மரீன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க செத்துடுவாங்க. ஆக்சிஜனோட பிஓடி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க செத்துடுறாங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம். சரி, ஆல்கல் பூம்னால ஃபிஷரிஸ், அக்வாட்டிக் லைஃப் எல்லாம் செத்துடுது. சம் ஆஃப் தெம் கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜன் இன் ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் கால்டு ஹெட்ரோசிஸ்ட். சரியா? சைனோபாக்டீரியா கிட்ட, சில சைனோபாக்டீரியா கிட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டாக செல் இருக்கும், ஹெட்ரோசிஸ்ட் சொல்லி ஒரு செல் இருக்கும். அது வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நாஸ்டிக் அண்ட் எனபினா. இவங்க வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு செல் வந்து ஹெட்ரோசிஸ்ட். சரியா? எல்லா சைனோபாக்டீரியா கிட்ட இருக்காது, சில சைனோபாக்டீரியா கிட்ட தான் இருக்கும். This is a specialized cell called heterocyst for the fixation of atmospheric nitrogen. அப்புறம் வந்து மைக்கோபிளாஸ்மா or PPLO வந்து ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம். இவங்க வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் அலைவ், ரொம்ப சின்னதான செல். ஆர் இவங்கக்கிட்ட செல் வால் இருக்காது. தே ஆர் இன்சென்சிட்டிவ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, இவங்கக்கிட்ட செல் வால் இருக்காது, அப்புறம் இவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கூட இன்சென்சிட்டிவ், ஏன்னா இவங்க ரொம்ப சின்னதான செல். ஓகே, தி கேன் சர்வைவ் விதவுட் ஆக்சிஜன் ஆல்சோ. இவங்க ஆக்சிஜன் இல்லாமல் கூட சர்வைவ் பண்ணலாம். அதுக்கு அர்த்தம்னா இவங்க ஃபெக்கல்டேட்டிவ் எனேரோப்ஸ், ஏன்னா இவங்க ஆக்சிஜன் இல்லாமல் கூட சர்வைவ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சம் பாக்டீரியா ஆர் பேத்தோஜன்ஸ். அப்படின்னா இவங்க டிசீஸ் காஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் கொலெரா, விப்ரியோ கொலரே வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது, கொலெரா. அப்புறம் சால்மோனெல்லா டைஃபி வந்து டைஃபாய்டு காஸ் பண்ணுது. அப்புறம் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி வந்து டெட்டனஸ் காஸ் பண்ணுது. அப்புறம் ஜாந்தோமோனா சிட்ரி வந்து சிட்ரஸ் கேங்கர் காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் மொனெராவில் வந்து எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க ஆர்கிபாக்டீரியா இருக்கிறாங்க, இல்லை யூபாக்டீரியா வந்து ட்ரூ பாக்டீரியாஸ். ஸோ
அவங்க வந்து ஷேப்ஸோட பேசிஸில் 4 விதத்தில் கிளாஸிஃபை ஆகிருக்கிறாங்க. ஓகே, எல்லாத்த பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் கிங்டம் மொனெரா. இப்போ நெக்ஸ்ட் கிங்டம் வந்து கிங்டம் ப்ரொட்டெஸ்டா. ஓகே, த செகண்ட் கிங்டம் ஆஃப் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ப்ரொட்டெஸ்டா. கிங்டம் ப்ரொட்டெஸ்டாவில் வந்து ஆல் சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் ஆர் பிளேஸ்ட். ஓகே, எல்லாமே சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் வந்து கிங்டம் ப்ரொட்டெஸ்டாவில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் கிங்டம் ஃபார்ம்ஸ் அ லிங்க் பிட்வீன் பிளான்டே, அனிமேலியா அண்ட் ஃபஞ்சாய். ஏன்னா பிளான்டே, அனிமேலியா, ஃபஞ்சாயில் கூட யூகேரியாட்டிக் அனிமல்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ப்ரொட்டெஸ்டா ஃபார்ம்ஸ் த லிங்க் பிட்வீன் பிளான்டே, அனிமேலியா அண்ட் ஃபஞ்சாய். இது திருப்பியும் இது ஒரு கொஷின் ஃபார்ம் ஆகுது. விச் கிங்டம் ஃபார்ம்ஸ் த லிங்க் பிட்வீன் பிளான்டே, அனிமேலியா அண்ட் ஃபஞ்சாய்? ஸோ ப்ரொட்டெஸ்டா இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, the cell body contains well-defined nucleus and other membrane-bound organelle. ஏன்னா இது ஒரு யூகேரியாட்டிக் செல்லு, இது ஒரு யூகேரியாட்டிக் செல், அதனால் வந்து எல்லாமே மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கானிலிஸ் ப்ரெசென்ட் இருக்குது. அப்புறம் ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இது ஒரு யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலர் செல்ஸ். ஓகே, அப்புறம் வந்து சம் ஹேவ் ஃப்ளெஜிலா ஆர் சீலியா. சில ப்ரொட்டெஸ்டாவில் ஃப்ளெஜலாக இருக்கும் ஃபார் மூவ்மெண்ட், சீலியா இருக்கும் ஃபார் மூவ்மெண்ட். சீலியா வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நிறைய அமௌண்ட்டில் இருக்கும். ஃப்ளெஜலா வந்து I'll show you over here. ஃப்ளெஜலா வந்து flagella வந்து long but less in number. Okay, long but less in number. அதே சீலியா வந்து small but more in number. சரியா? ஃப்ளெஜலா வந்து லாங்காக இருக்கும் ஆனால் லெஸ் இன் நம்பர். சீலியா வந்து ஸ்மால் பட் மோர் இன் நம்பர். ஓகே, ரெண்டுமே மூவ்மெண்ட் அப்புறம் ஃபுட் என்கல்ஃப் பண்ணுறதுக்கு வேலை வரும். சம் ஆஃப் ஃப்ளெஜலா, சம் ஹேவ் சீலியா. Protista reproduce asexually and sexually by process involving cell fusion and zygote formation. Okay, Protista asexually கூட reproduce பண்ணுது, sexually கூட reproduce பண்ணுது. Protistaவோட mode of nutrition வந்து parasitic, photosynthetic, saprophytic அப்புறம் mixotrophic. Mixotrophic both autotrophic plus heterotrophic. Okay, so Protista வந்து mixotrophic nutrition mode of nutrition show பண்ணுது, saprophytic mode of nutrition show பண்ணுது, photosynthetic and parasitic. Okay, includes photosynthetic phytoplanktons, non-photosynthetic zooplanktons and disease causing parasites. phytoplanktonsனா எது aquatic plants தெரியும்ல உங்களுக்கு, அதுதான் phytoplanktons. so non-photosynthetic zooplanktons and disease causing parasites. okay, food reserve வந்து starch, glycogen, paramylon and fat. இதெல்லாம் food reserve Protistaவோட. ஓகே, இப்போ Protistaவோட ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து chrysophytes. Chrysophyte include diatoms and golden algae. golden algae நம்ம desmids கூட கூப்பிடுறோம். ஓகே, found in fresh water as well as marine environment. அப்படின்னா they have
aquatic habitat. Okay, chrysophytes have aquatic habitat. மைக்ரோஸ்கோப்பிக்காக இருப்பாங்க, ஃப்ளோட் passively in water current. அதுதான் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் மாதிரி they'll float on water currents. இருப்பாங்க. இவங்க என்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா டயட்டம்ஸ், அப்புறம் கோல்டன் எல்கே. மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். தே ஆர் சீஃப் ப்ரொடியூசர்ஸ். இப்போ ப்ரொடியூசர்ஸ் இன் ஓஷன். ஓகே, இவங்க ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கிறதுனால தே ஆர் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஏன்னா இவங்க சாப்பாடு உருவாக்குறாங்க யூஸிங் லைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், அவங்கள மாதிரி இவங்க சாப்பாடு உருவாக்கிறாங்க. அதனால தான் தே ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் ஓஷன், chrysophytes. சரியா? செல் வால் ஃபார்ம்ஸ் டூ தின் ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ் விச் ஃபிட் டுகெதர் லைக் அ சோப் பாக்ஸ். இவங்களோட செல் வால் வந்து சோப் பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சரோட பாக்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்கள, அதே மாதிரி சேம் செல் வால் ரெண்டு இப்படி தின் ஓவர்லாப்பிங் ஷெல் இது வந்து ஃபிட் ஆகுது கூட செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, சோப் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இதுவும் ஒரு கொஷின். க்ரைசோஃபைட்ஸோட செல் வாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா it is like soap box like structure. Okay, walls are enclosed with silica. Okay, and are indestructible. இவங்களோட வால்ஸ் செல் வால் வந்து சிலிக்காவில் செய்யப்பட்டிருக்கு. தேர் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. அதனால் இட் இஸ் வெரி இன்டிஸ்ட்ரக்டபிள். இதை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களோட சிலிக்காவோட செல் வால் வந்து டெபாசிட் ஆகி ஆர் ஓஷனில் வாட்டரில் டெபாசிட் ஆகி இவங்க டயட்டமீஷியஸ் எர்த் காஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட செல் வால் சிலிக்கா வந்து இன்டஸ்ட்ரக்டபிள். அதனால் இது டெபாசிஷன் ஆகி ஓஷனில் டயட்டமீஷியஸ் எர்த் காஸ் பண்ணோம். இது வந்து யூஸ்ட் இன் பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் சிரப். Okay, diatomaceous earth which is used in polishing, filtration of oil and syrup. Okay, என்னன்னா ஒரு கன்க்ளூஷன்னா இந்த க்ரைசோஃபைட்ஸோட செல் வால் வந்து சோப் டப்பா மாதிரி இருக்கும், ஓவர்லாப்பிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இவங்க செல் வால் வந்து சிலிக்காவில் ஃபார்ம் ஆகுது. அதனால் இது ரொம்ப ஹார்ட் டு டிஸ்ட்ரக்டட். அதனால் அது ஒரு செடிமெண்ட் ஆகிடும், ஓஷனில் போய் அது சேர்ந்து டயட்டமீஷியஸ் எர்த் காஸ் பண்ணிடும். அது வந்து பாலிஷிங் அப்புறம் ஃபில்ட்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைனோஃப்ளெஜிலேட்ஸ். த மெம்பர் ஆஃப் protista வந்து dinoflagellate. This includes golden brown photosynthetic protist. Okay, golden brown photosynthetic protist வந்து dinoflagellates-ல இருக்கிறாங்க. They are mainly marine and photosynthetic. Okay, appear yellow, green, brown, blue, red due to change in proportion of various pigments. Okay, இவங்கக்குள்ள நிறைய குளோரோஃபில்லோட பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஓகே, டைனோஃப்ளாஜிலேட்ஸ் வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் கலர்ஃபுல் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இந்த செல் வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ். இவங்க செல் வால் வந்து ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்குது. ஓகே, தே ஹாவ் டூ ஃப்ளெஜெல்லா. ஒன் லைஸ் longitudinally and other transversely in furrow between the wall plates. சரியா? இது வந்து வார்லிங் மூவ்மெண்ட் கொடுக்கும். எப்படின்னா I'll show you. ஓகே, இப்படி வந்து சாரி, என் டயக்ராம் ரொம்ப நல்லா இல்லை. ஐ ஹோப் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. இப்படி வந்து இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளெஜெலா இருக்கும், அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு ஃப்ளெஜெலா இருக்கும். ஓகே, இப்படி தான் ஒரு ரெண்டு ஃப்ளெஜெலா ட்ரான்ஸ்வர்ஸ் டிரெக்ஷனில் இருக்கும், 90 டிகிரிஸில் இருக்கும். அப்புறம் இது
சுத்தம். அதனால தான் இது சுத்தம் போது ஒரு whirling whip மூவ்மெண்ட் கிடைக்குது. ஏன்னா 2 ஃப்ளெஜிலாவும் அப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறாங்க, 90 டிகிரீஸில் இருக்கிறாங்க. ஓகே, அதனால் இட் வில் காஸ் whirling whip movement. ஓகே, longitudinally and others transversely. இது வந்து கோனோவாலிக்ஸ். இது நான் வரைஞ்சிருக்கிறது வந்து கோனோவாலிக்ஸ். சரியா? இப்போ கோனோவாலிக்ஸ் வந்து ரெட் டைனோஃப்ளெஜிலேட் கோனோவாலிக்ஸ். இதுதான் வந்து ரெட் டைடு காஸ் பண்ணுது. ரெட் டைடு காஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கிட்ட ரெட் பிக்மெண்ட் இருக்குது, அதை ரெட் டைடு காஸ் பண்ணி டாக்ஸின்ஸ் உருவாக்கும். ஓகே, விச் கேன் கில் லார்ஜ் அனிமல்ஸ். மரைன் அனிமல்ஸ் கில் பண்ணுறதுக்கு டாக்ஸின் உருவாக்கும் இந்த ரெட் டைடு வந்து. Red tide is caused by gonovalix. Okay, they show bioluminescence due to photogenic granules in cytoplasm. Some species of dinoflagellates are taken as food by mussels. ஓகே, டைனோஃப்ளெஜிலேட்ஸ் வந்து பயோலூமினசன்ஸ் ஷோ பண்ணுது. ஏன்னா இவங்க சைட்டோபிளாசமில் கொஞ்சம் ஃபோட்டோஜெனிக் கிரானுவல்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது, அதனால இவங்க பயோலூமினசன்ஸ் ஷோ பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து யூக்ளினாய்ட்ஸ். சரியா? யூக்ளினாய்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஸ்டேக்னன்ட் வாட்டர். சரியா? இவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்குது கால்ட் பெல்லிக்கல் டு மேக் இட் ஃப்ளெக்சிபிள். இவங்களோட லேயர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சான பெல்லிக்கல், அதுக்கு நம்ம பெல்லிக்கல் சொல்கிறோம். அதனால தான் இவங்க பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். Okay, they have 2 flagella, one short and one long. அப்புறம் இது வந்து both autotrophic and heterotrophic mode of nutrition ஷோ பண்ணோம். சரியா? யூக்ளினா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். சரி, அப்புறம் இவங்களோட பாடி வந்து ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால்ட் பெல்லிக்கலில் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அப்புறம் இவங்கக்கிட்ட வர 2 ஃப்ளெஜெல்லா தான் இருக்குது, ஒரு லாங் இருக்குது, ஒரு ஷார்ட் இருக்குது. They are both autotrophic and heterotrophic. Pigments are similar to higher plants. Example is your euglena. இவங்க உடம்புல இருக்கிற ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து ஒரு ஹையர் பிளான்ட் மாதிரியே இருக்கும், சிமிலர் இருக்கும். அதனால தான் இவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் ஷோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் யூக்ளினா. சரியா? நான் ரொம்ப கன்சைஸ் வேல என்சிஆர்டியே எல்லா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இவ்வளோவே படிச்சிங்கன்னா போதும், நான் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்தது ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து சாப்ரோஃபிட்டிக் ப்ரொட்டிஸ்ட். சாப்ரோஃபிட்டிக்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரில் ஃபீட் பண்ணும், அதுதான் சாப்ரோஃபிட்டிக் ப்ரொட்டிஸ்ட். ஓகே, மூவ்ஸ் அலாங் டீகேயிங் ட்விக்ஸ், லீவ்ஸ் என்கல்ஃபிங் ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகே, இவங்க வந்து டீகேயிங் ட்விக்ஸ் அப்புறம் ஆர்கானிக் மெட்டீரியலை எங்கல்ஃப் பண்ணி சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்க. they can spread up to several feet. அப்புறம் அண்டர் இவங்க வந்து பிளாஸ்மோடியம் செய்கிறாங்க. ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் இவங்க பிளாஸ்மோடியம் உருவாக்குவாங்க, அதே அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தால் ஸ்போர்ஸ் உருவாக்குவாங்க. ஸ்போர்ஸ் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது போய் ஜெர்மினேட் பண்ணிக்கும். அதனால தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும் போது இவங்க ஸ்போர்ஸ் உருவாக்குறாங்க, அதே ஃபேவரபிள் கண்டிஷனில் பிளாஸ்மோடியம். The spores have true walls and are extremely resistant to abiotic stress. இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஸ்போர் உருவாக்கும் போது இது வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட் இருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கு, ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஃபைசேரம். இப்போ நெக்ஸ்ட் வந்து புரோட்டோசோவான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்கானிசமோட குரூப் வந்து புரோட்டோசோவான் வந்து ஹெட்ரோட்ராஃபிக், லிவ் ஆஸ் ப்ரிடேட்டர் அண்ட் பேராசைட். இவங்க வந்து ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ், ப்ரிடேட்டராக லிவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இவங்க ஒரு பேராசைட்டிக் மாதிரி லிவ் பண்ணிப்பாங்க. ஓகே, புரோட்டோசோவான்ஸில் கூட டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது.
ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அமீபாய்டு புரோட்டோசோவான். அமீபாய்டு புரோட்டோசோவான் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், சீ வாட்டரில் இருக்கும், அப்புறம் மாய்ஸ்ட் சாயிலில் இருக்கும். சம் ஆஃப் தெம் ஆர் parasitic. இவங்களோட சில மெம்பர்ஸ் வந்து parasitic. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் என்ட் அமீபா, இது வந்து டிசீஸ் காஸ் பண்ணுது. அதோட பேர் வந்து அமீபிக் டைசென்ட்ரி. இந்த டிசீஸ் வந்து என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா இந்த ஆர்கானிசம் வந்து காஸ் பண்ணுது. இது வந்து ஒரு பேரசைட் ஆர்கானிசம். ஓகே, இதனால் ஒரு டிசீஸ் ஆகுது, அது பேர் தான் அமீபிக் டைசென்ட்ரி காஸ் என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. இவங்கக்கிட்ட சியூடோபோடியா ப்ரெசண்ட் இருக்குது. அப்புறம் மரைன் ஃபார்ம்ஸ் ஹேவ் சிலிக்கா ஷெல்ஸ். ஓகே, மரைன் ஃபார்ம்ஸ் கிட்ட சிலிக்கா ஷெல்ஸ் கூட இருக்கும், சியூடோபோடியா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா. சியூடோபோடியா வந்து மூவ்மெண்ட்க்கு ஹெல்ப், ஃபுட் என்கல்ஃப் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவான்ஸ். ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவான்ஸ் வந்து ஃப்ரீ லிவிங் ஆர் பேராசிட்டிக். இவங்க கூட ஃப்ரீ லிவிங் இருப்பாங்க, இல்லைனா பேராசிட்டிக் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஃப்ளெஜிலாக இருக்குது, அதனால தான் பேரே சஜஸ்ட் பண்ணுது ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவான்ஸ். ஓகே, இவங்களோட எக்ஸாம்பிள்ஸே நம்ம டிரெக்டாக ஞாபகம் வைக்கலாம், ஏன்னா அதுதான் கேட்பாங்க எக்ஸாமில். ஃபார் எக்ஸாம்பிள் யோர் ட்ரெப்பனோசோமா, இது ஒரு ஃப்ளெஜிலேட்டட் புரோட்டோசோவான். இது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் காஸ் பண்ணும். இது ஒரு ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து டிசீஸ், அது காஸ் பண்ணுற ஆர்கானிசம் வந்து ட்ரெப்பனோசோமா. வெக்டர், இந்த டிசீஸை காஸ் பண்ணுறோட வெக்டர் வந்து சிசி ஃப்ளை. ஓகே, இந்த டிசீஸ் காஸ் பண்ணுற வெக்டர் வந்து சிசி ஃப்ளை. அப்புறம் வந்து லெஷ்மேனியா டொனோவானி. ஓகே, இது வந்து காஸ் பண்ணுறது காலா அசர் ஃபீவர். இந்த ஃபீவரை காஸ் பண்ணுற ஆர்கானிசம் வந்து லெஷ்மானியா டொனோவானி. சரியா? அப்புறம் வந்து கியார்டியா இன்டெஸ்டினாலிஸ். இது வந்து கியார்டியாசிஸ் காஸ் பண்ணுது. கியார்டியாசிஸ் டிசீஸ் வந்து கியார்டியா இன்டெஸ்டினாலிஸ் காஸ் பண்ணுது. அடுத்தது வந்து சீலியேட்டட் புரோட்டோசோவான். இவங்கக்கிட்ட சீலியா இருக்கும். சீலியானா சின்ன சின்னதாக இருக்கும், இப்படி சின்ன சின்னதாக இருக்கும். இதுதான் சீலியா. ஓகே, சீலியா ஆக்ட் ஹேஸ் ரோஸ் ஃபார் என்கல்ஃபிங் ஃபுட். இது என்ன பண்ணனா, சின்ன சின்னதாக இருந்து ஃபுட், ஒரு போட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரியே ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஷோ பண்ணும். சின்ன சின்னதாக இப்படி இருந்து, இப்படி சின்ன சின்னதாக கூட கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் பண்ணி ஃபுட்டை ஒரே ஒரு டிரெக்ஷனில் புஷ் பண்ணும், அதை என்கல்ஃப் பண்ண வைக்கும். ஓகே, so they act as row and for engulfing food. ஒரே டிரெக்ஷனில் சீலியாலாம் வேலை செஞ்சு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்டில் ஒரே டிரெக்ஷனில் ஃபுட்டை புஷ் பண்ணி அதை ஆர்கானிசமில் என்கல்ஃப் பண்ணி வச்சிடும். they have a cavity that opens outside of the self surface. இவங்களுக்கு ஒரு கேவிட்டி இருக்கும், செல் சர்ஃபேஸ்க்கு வெளியே ஓப்பன், அதுதான் ஃபுட் உள்ளே போகும். சீலியா ஹெல்ப் பண்ணி அது மூலியமாக ஃபுட்டை என்கல்ஃப் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோர் பேரமீஷியம். லாஸ்ட் வந்து ஸ்போரோசோவான்ஸ். தே ஆர் எண்டோபேரசைட் அண்ட் லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் ஆர் absent. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். அண்ட் ஸ்போரோசோவான்ஸ் வந்து எண்டோபேரசைட். இவங்க வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே லிவ் பண்ணி அவங்க மேலே ஃபீட் பண்ணுற ஒரு ஆர்கானிசம். இவங்களோட லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் வந்து ஆப்சென்ட். இவங்கக்கிட்ட லோகோமோட்டரி ஆர்கன்ஸே கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து யோர் பிளாஸ்மோடியம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த சாப்டர் ஒன்றும் முடியல. ஃபங்காய், அப்புறம் கிங்டம் பிளான்ட்டு, கிங்டம் அனிமேலியாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டரே இருக்குது. இந்த சாப்டரோட கண்டினியூஷன் வந்து ஃபங்காய், அப்புறம் கொஞ்சம் வைரஸை பற்றி நம்ம பார்ப்போம். அது நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஃபார் டுடே திஸ் மச் இஸ் எனஃப். தேங்க்யூ.